மழை வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து சேர்க்கப்பட்ட 1,00,000 டன் குப்பைகளுக்கு மேற்பட்ட குப்பைகள் கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி ஆகிய குப்பை கிடங்குகளில் குவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அரசாங்கத்தின் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம். நம்மோடு இணைப்பில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். இப்போ மாநகராட்சியின் வசம் திடக்கழிவு மேலாண்மைக்கான திட்டங்கள், தற்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த 1,00,000 டன் குப்பைகளை அகற்றுவதில் அல்லது இதை மேலாண்மை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறதா? இல்ல, நிச்சயமா கிடையாது. ஏற்கனவே சாதாரண நாட்களிலேயே சென்னை அதிகாரப்பூர்வமா சொல்லப்படுற விஷயம். அதாவது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இதோட ஒரு மடங்கு அதிகமாக சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமான விஷயத்துல பார்த்தோம்னா சென்னை ஒரு நாள் ஒன்றுக்கு 6,000 டன் குப்பைகளை உற்பத்தி செய்கிறது, ஒரு நாள் ஒன்றுக்கு. அப்ப நம்ம அன்அபிஷியலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 டன் குப்பையை உற்பத்தி செய்வதாக நாள் ஒன்றுக்கு ஒரு கணக்கு சொல்லுது. இதை தவிர வாரம் ஒன்றுக்கு 8,000 முதல் 10,000 டன் கட்டிட இடிபாடுகள், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற கழிவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு வாரத்திற்கு 8,000 முதல் 10,000 டன் குப்பை சென்னை உற்பத்தி பண்ணுது. இவ்வளவு குப்பைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நகரத்தில் திடக்கழிவு மேலாண்மைக்கான எந்த விஷயமே நம்மகிட்ட கிடையாது. எடுத்துக்கொண்டு போய் மொத்தமாக கொடுங்கையிலும் பெருங்குடியிலும் சில நேரம் பள்ளிக்கரையிலும் கொண்டே கொட்டுறாங்க. இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வைக்க சொல்லி சோர்ஸ் செக்ரிகேஷன், அதாவது குப்பை உற்பத்தியிலேயே மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு, மக்கும் குப்பையை அவருடைய வீட்டிலேயே உரம் தயாரிக்கின்ற முறைகளை சொல்லி, அல்லது ஒரு டீசென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும். மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை தனியாக பிரித்து அது ரீசைக்கிளர்ஸ் போய் கொடுக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அரசும் மாநகராட்சியும் எந்த விஷயத்திலும் எந்த ஒரு முன்னேற்பாடும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இவ்வளவு குப்பையை கொண்டு போய் கொடுங்கையிலும் பெருங்குடியும் கொட்டுவது என்பது அந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் சீர்கேடு நடந்து மக்களுக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்குதான் நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உடனடியாக இந்த வெள்ளச்சேதங்களுக்கு பிறகு இந்த அளவிற்கு வரலாறு காணாத அளவிற்கான இத்தனை குப்பைகள், கிட்டத்தட்ட 1,00,000 டன்னுக்கும் மேற்பட்ட குப்பைகள் குவிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு ஏதாவது கொண்டு வர வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? ஆமா, நிச்சயமாக. ஏற்கனவே சென்னை ஒரு நாள் ஒன்றுக்கு 10,000 டன் போது 10 நாள் குப்பை ஒரே இதுல சேர்ந்து வரும்போது, அப்ப தினம் உற்பத்தியாகும் குப்பையும் சேர்ந்து வரும்போது இன்னும் அதிகமாக குப்பை உற்பத்தியாகும். அப்ப அரசு இதுக்கான இது ஸ்பெசிபிக்கா தனி விஷயமா எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சு அதை பிரிச்சு மக்கும் குப்பை மக்கா குப்பையும் பிரிச்சு, இப்ப நிறைய மருத்துவமனை கழிவுகள்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த மெடிக்கல் வேஸ்ட் ஹசார்டஸா இருக்கும். அந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை தனியா பிரிச்சு இந்த விஷயத்துல எப்படி கொண்டு போறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்தாகணும். ஆனா அரசோ மாநகராட்சியோ அது நீங்க திட்டம், அந்த மாதிரி திட்டம் இருக்காங்க கூட தெரியல. முதல்ல நீங்க பிளான் பண்ணாதான் அந்த பிளானுக்குரிய எக்ஸிகியூஷன் நீங்க வர முடியும். அப்படி ஒரு பிளானிங்கே அரசு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு திரு சுந்தரராஜன், இறுதியாக ஒரு கேள்வி. தற்போது அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் இருக்கு? ஏன்னா பெருங்குடியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கரணையாக இருந்தாலும் சரி, இது போன்ற குப்பைகள் குவிக்கப்படும் இடங்களுக்கு அருகாமையிலேயே குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது, பெரிய பெரிய பிளாட் சிஸ்டம்ஸ் வந்தாச்சு. ஸோ குப்பை கிடங்குகளுக்கு அருகாமையில வீடுகள் இருக்கலாமா? எந்த மாதிரியான கைட்லைன்ஸ் இருக்கு? இல்ல, முதல்ல குப்பை கிடங்குக்கு ஏன் அவ்வளவு குப்பை போகணுங்கிறத ஒரே ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸ் சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லாமே நமக்கு பேப்பர்கள்ல இருக்குது. நீங்க இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கொடுங்கையிற்கும் பெருங்குடிக்கும் குப்பை போவது கிடையாது. டீசென்ட்ரலைஸ்டு சொல்யூஷன், பரந்துபட்ட ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் தீர்வாக முடியும். ஒவ்வொரு வீடுகளையும் அவங்களுக்குரிய குப்பைகளை தரம் பிரித்து அந்த மக்கும் குப்பையை கொண்டு போய் ஒரு பகுதிக்குள்ளேயே ஒரு ஜோன் ஒரு 10 இடங்களை பிரித்து அந்தந்த காலனிக்குள்ளேயோ இல்ல அந்தந்த ஒரு பகுதிக்குள்ளேயே ஒரு அந்த சோர்ஸ் செக்ரிகேஷன் இதை வச்சு அங்கேயே பிரித்து அங்கேயே மக்கும் குப்பையை உரமாவோ இல்ல மின்சாரம் தயாரிப்புக்கோ பயன்படுத்தி ரீசைக்கிளர்ஸ் கூப்பிட்டு கொடுக்கறது மட்டுமே தீர்வாக முடிவை ஒழிய ஒட்டுமொத்தமாக பெருங்குடிக்கோ கொடுங்கையூருக்கோ கொண்டு செல்வது சரியான தீர்வாக இருக்க முடியாது. நன்றி திரு சுந்தரராஜன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது நம்மோடு இணைப்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது தற்போதைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதான், நான் கடந்த 4.5 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு கொடுங்கையூர் தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த குப்பை மேட்டை அங்கிருந்து அகற்ற வேண்டும், அல்லது அதனுடைய மேலாண்மை செய்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் வேண்டும். அது நோய் பரப்பும் இடமாக, எல்லாவற்றையும் மாசுபடுத்துவதாக, கொசு ஈக்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் இடமாக இருக்கிறது என்று போராடி அதற்காகவே நான் கிட்டத்தட்ட 6 முறை கைது செய்யவும் பட்டேன். அதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்த எல்லா வட்டங்களிலும் எல்லா ஜோன்களிலும் சின்ன அளவிலே அதை அங்கங்கேயே தரம் பிரித்து
அங்கங்கேயே அவற்றை பிரித்து அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்தால் இந்த அளவுக்காக இந்த பிரச்சனை தீவிரப்படாது. 2, வீடுகளிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை அவர்கள் கலெக்ட் பண்ணணும். அதற்கான ஏற்பாட்டை மாநகராட்சி செய்ய வேண்டும். இதுக்கு நான் ஒரு ப்ரொபோசலே நான் கான்கிரீட்டாகவே நான் மாநகராட்சியிடம் கொடுத்திருக்கிறேன், மன்றத்திலும் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி சட்டமன்றத்திலும் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். நாட் சோர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டும். அப்படி கலெக்ட் பண்ணினாலே நமக்கு இந்த மக்கும் குப்பைகளும் பெரிய அளவுக்கு நமக்கு பயன்படும், வீணாகாது. மக்காத குப்பைகளையும் நாம் சிறப்பாக கையாள முடியும். சாலை போடுவதற்கு மற்றது போடுவதற்கு கையாள முடியும். ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது இந்த 2 வழிதான், இதற்கு மாற்று வழியே கிடையாது. ஒரு 25 ஏக்கருக்குள்ளாக ஒரு பெரிய பங்கர் கட்டி ஒரு வாரத்தினுடைய குப்பையை கொள்ளுகிற அளவுக்கான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அந்த பங்கருக்குள் நிலத்துக்கு அடியிலே அந்த ஏற்பாட்டை செய்து சேமித்து அவற்றை எரித்து அல்லது வேறு வகைகளிலே என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் இன்னொரு பொருளையும் நாம் உற்பத்தி செய்ய முடியும், குப்பைகளையும் நாம் மேலாண்மை செய்ய முடியும், அழிக்க முடியும். இந்த 2ஐயும் செய்தால் சென்னை நகரம் வாழும். இல்லாவிட்டால் இதுவே பெரும் பிரச்சனையாய் சுமையாயிடும். இந்த வெள்ளத்திற்கு பிறகு கொடுங்கையூரிலே குன்றாக இருந்த குப்பைமேடு இப்போது மலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு தீர்வு என்பது இதுதான். அரசு உடனடியாக இதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டும். மழைநீர் கால்வாய் முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டும். பாதாள சாக்கடை முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டும். பம்பிங் ஸ்டேஷன்ஸ் முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் சென்னை நகரம் நரகமாகிவிடும். திரு சவுந்தரராஜன், உங்களுடைய கோரிக்கைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் மாநகராட்சி சொல்லக்கூடிய பதில் என்பது என்ன? பதில், நாங்கள் இதை வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்லுகிறோம் என்று என்னிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்னேயே மாநகராட்சி பதில் சொன்னது. கொடுங்கையூர், பெருங்குடி 2ஐயும் வேறு இடங்களையும் அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள், அங்கிருக்கிற மக்கள் எதிர்க்கிறார்கள், அங்கும் வழக்கு இருக்கிறது, ஆகவே செய்ய முடியாது என்றார்கள். அப்படியானால் இந்த குப்பை இப்படி குவிந்திருப்பதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று சொன்னபோது அதற்கு நான் சொன்னதைப் போல பங்கர் போன்ற இந்த மாற்று ஏற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் யோசிப்போம், அதற்காக டெண்டர் போன்றவற்றெல்லாம் விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த வேலை நடைபெறவில்லை. நடைபெற்றிருந்தால் 6 மாதத்திற்கு முன்னமே அந்த வேலை முடிந்திருக்கும், என்னிடம் சொன்ன அடிப்படையில். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற விதத்துல நீங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க சுகாதார சீர்கேடுகளை தடுப்பதற்காக? அதாவது எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் எந்த தெருக்களில் எல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எந்த தெருக்களில் எல்லாம் சாக்கடை, சகதி, குப்பை தேங்கி கிடக்கிறது, எந்தெந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் குவிந்து கிடக்கிறது என்றெல்லாம் பார்த்து நான் உடனடியாக அதிகாரிகளை கேட்டு அங்கே போகிறோம். எங்களுடைய தொண்டர்களும் அந்த இடத்திற்கு போகிறார்கள். வேறு பல தன்னால தொண்டு நிறுவனங்களும் அங்கே சுகாதார பணியை செய்கிறார்கள். ஆனால் குவித்து வைக்கக்கூடிய குப்பையை எடுத்துச் செல்வதற்கு கூட லாரி இல்லை, ஜேசிபி இல்லை போன்ற குறை இருக்கிறது. பிறகு அதிகாரிகளிடம் கேட்டு நாங்களே குளோரின் பவுடர் வாங்கி குளோரின் பவுடரை தெளிக்கிறோம், மற்றது செய்கிறோம், இவையெல்லாம் செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பாதாள சாக்கடை, அதே மாதிரி குப்பை அகற்றுவதற்கான ஏற்பாடு, ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜ், இந்த 3ஐயும் ஒருங்கிணைந்து செய்தால்தான் இந்த சுகாதார பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது நாங்கள் நன்றி திரு சவுந்தரராஜன், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி. தற்போது நம்முடன் இணைப்பில் வித்யானந்த் ஜெயராமன் சமூக ஆர்வலர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். இந்த திடக்கழிவு மேலாண்மை குறித்த பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? உடனடியாக என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு பதில் ஒன்றும் இல்லை. அந்தந்த இடங்கள்ல இருந்து அகற்றி இன்னும் வேற எவனோட தலைமையில தான் கொட்ட வேண்டியிருக்கும். அதுதான் இப்போ தொடர்ந்து அவங்க கொடுங்கையூர், பெருங்குடி பகுதிகளில் கொட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்பயும் அதுதான் செஞ்சு ஆகணும். ஆனா நீண்ட கால தீர்வு அப்படின்னு பார்க்க போனோம். அந்த நீண்ட கால தீர்வுக்கு பிளாஸ்டிக், ஸ்டைரோஃபோம், தெர்மோகோல் போன்ற குப்பைகளை வச்சு ஒரு நீண்ட கால தீர்வு காண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீண்ட கால தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது மாற்று இடம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று மாநகராட்சி சொல்வதாக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார். நீண்ட கால தீர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி கட்டமைக்க வேண்டும்? தீர்வு அப்படின்னு சொல்லும் போது மாற்று இடங்கிறது ஒரு நீண்ட கால தீர்வு கிடையாது. இந்த இடத்துல குப்பையை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறது ஒரு பெரிய அதுக்கு ஒரு விஞ்ஞானிகளும் ஒரு மாநகராட்சியும் தேவை கிடையாது. குப்பையை உருவாக்காத ஒரு கலாச்சாரத்தை எப்படி உருவாக்குறதுன்றதுதான் இந்த விஷயமே இருக்கு. இதுல குறிப்பா மக்கள் அந்த குப்பைகளை தரப்பிரிக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அதை செய்ய முடியாத, அதை செய்யறதுக்கு வக்கில்லாத ஒரு மாநகராட்சி எப்படி குப்பையை நம்ம
கையாள முடியுன்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. ரெண்டாவது, நம்ம கடற்கரை பகுதிகளில் ஏராளமான பிளாஸ்டிக், தெர்மோகோல் இந்த போன்ற விஷயங்கள் எங்க கொட்டினாலும் கடைசியில் அது நீரோட்டத்தோட சேர்ந்து வந்து கடலுக்கு வந்து கடல்ல இருந்து திரும்பி நிலத்துக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி எந்தெந்த மாதிரி கார்ட்போர்ட்ல நம்ம பேக்கேஜிங் பண்றோமா இல்லாட்டி தெர்மோகோல்ல பேக்கேஜிங் பண்றோமான்ற ஒரு கேள்வி எழும்புது. மற்ற வளர்ந்த நாடுகள்ல இப்ப ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்களுக்கு கார்ட்போர்ட் பேக்கேஜிங் தான் அனுப்புறாங்க. இந்தியாவில் மற்றும் பின் தெர்மோகோல் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதே நேரத்தில் பல விதமான ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் விற்கிறவங்க அவங்களோட பேக்கேஜிங் மேல எந்த விதமான கவனமும் கொடுக்கறது கிடையாது. அவங்களோட லாபத்துக்கு வேண்டி நம்ம நகரம் பூரா அழிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்ப இந்த குப்பையை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் கொட்டணும் அப்படின்னா நல்ல இடம்ன்றது இருக்காது. நம்மளோட நகரத்துக்குள்ள குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏழைகளை நம்ம வந்து நகரத்தை விட்டு வெளியே தள்ளும் போது குப்பைக்கு எங்க இடம் இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி திரு நித்யானந்த், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. தொடர்ந்து மருத்துவர் திரு ரவீந்திரநாத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரநாத். இந்த மாதிரி இப்போ பெருங்குடியாக இருக்கட்டும் அல்லது கொடுங்கியூராக இருக்கட்டும், பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், குப்பை கிடங்குகளை சுற்றி வாழக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இப்ப வந்து இந்த குப்பைகளை வந்து பல்வேறு இதாக பிரிக்கணும். பிரிக்காம வந்து ஒன்னா வந்து திரட்டி அதை கொண்டு போய் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து சேர்க்கறதுனால பல்வேறு பாதிப்புகள் உருவாகும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அழுகி போகக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அதை பத்தி அதிகமாக கவலைப்பட வேண்டியது. அதை வந்து நம்ம குளோரின், ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு பயன்படுத்தி நம்ம வந்து இது பண்ண முடியும். அந்த அழுகி போற பொருட்கள், அதாவது இறந்து போன உயிரினங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பல்வேறு மனித உறுப்புகள், இந்த மாதிரிலாம் பல்வேறு விஷயங்களும் வந்து மாதிரி டம்ப் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா காலரா, டைஃபாய்டு, பேரடைஃபாய்டு, மஞ்சக்கமலகி, போலியோ, அந்த மாதிரி பல்வேறு தண்ணீர்னால பரவக்கூடிய, குப்பை மூலமா பரவக்கூடிய பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல இன்னைக்கு வந்து இந்த கழிவு பொருட்கள் எல்லாம் வந்து இப்ப சாலைகள்ல நிறைய கழிவு தேங்கிறதுனால அதையும் திரும்ப கொண்டே அங்கேயே கொடுக்குறாங்க. இப்ப அது வந்து வெயில் காலத்துல தூசியா மாறுகின்ற போது அதன் மூலமாக காசு நோய் எல்லாம் பரவது வாய்ப்பு இருக்கு. ஈரப்பதம் உள்ள தூசுகள் மூலமாக நமக்கு வந்து பன்றி காய்ச்சல் பரவதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்ப இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த அழுகி போகக்கூடிய, மக்கி போகக்கூடிய பொருட்களை வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருளை சேர்ந்து கொண்டே கொட்டுறாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தனியா பிரித்தெடுப்பதன் மூலமாக திரும்ப ரீசைக்கிளிங் பண்ணி பல்வேறு பொருட்களை மாற்ற முடியும். அதே போல நம்ம வந்து ஏற்கனவே தேசிய அளவில் பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகள் போடுவதற்கும் பயன்படுத்துகிற மாதிரிலாம் இன்றைக்கு வந்து ஒரு புதிய முறை வந்திருக்கிறது. அதுல வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேர்ந்த பிறகு அதை கொளுத்தி விடுற போக்க வந்து இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து செய்யக்கூடிய நடைமுறை வந்து இருக்கிறது. அது மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை வந்து கொளுத்துறதுனால அதுல வந்து வெளியாகக்கூடிய பல்வேறு நச்சு பொருட்கள் வந்து பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வந்து உருவாக்குது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பாதிக்கக்கூடிய இதை வந்து உருவாக்குது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அது மலட்டுத்தன்மை உருவாக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து அறிவியல் ரீதியாக நிரூபணமாயிருக்கு. அப்ப இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எரிப்பதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்பை வந்து நம்ம இது பண்ணோம்னாக்க அதை தனியாக பிரித்தெடுத்து ரீசைக்கிளிங் யூனிட் மூலமா ரீசைக்கிள் பண்றதுதான் சரியா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருட்களையும் வந்து இந்த மாதிரி ஒன்றாக சேர்த்தே வந்து அவங்க இது பண்றாங்க. இப்ப எலக்ட்ரானிக் பொருட்கள்ல பல்வேறு பொருட்கள் வந்து ரேடியேஷன் ஹசார்ட்ஸ் வந்து இருக்கு. ரேடியேஷன் பரவக்கூடிய பல்வேறு பொருட்கள் இருக்கனால அது மூலமா பல்வேறு பாதிப்புகள், குறிப்பா புற்றுநோய் எல்லாம் பரவ வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி குப்பைகளை வந்து ஒன்றாக சேர்த்து செய்வது என்பது அறிவியலுக்கு புறம்பானது, நவீன தொழில்நுட்பத்துக்கு புறம்பானது. ஏன்னா அரசாங்கம் வந்து பல்வேறு நாடுகளில் என்ன முறைகளை கடைபிடிக்கிறாங்களோ அதை வந்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வந்து இதை டிஸ்போஸ் பண்ணுவது சரியா இருக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய சுகாதார கேட்ட நம்மளே வரவேற்கத்தக்க விஷயமா தான் அது இருக்கும். அதேபோல மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த துப்புரவு பணியில ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உடைகளை வந்து வழங்கவே இல்லை. அதை வந்து தொலைக்காட்சியிலையும் பார்க்க முடியும், நேரடியாக நம்ம பார்க்கிறேன். அப்ப இதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமாக எலிக்காய்ச்சல் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த குப்பையின் மூலமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எலிக்காய்ச்சல் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல துப்புரவு பணியில ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க எலிக்காய்ச்சல் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு உடனடியாக மாநகராட்சி வந்து பாதுகாப்பான முறையில அந்த வேலை செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கான கையுறை, காலுறை மற்றும் முகத்துல போடக்கூடிய அந்த மாஸ்க் போன்றவற்றை உடனடியாக மாநகராட்சி வழங்க வேண்டும். அதை வழங்கலைன்னா அவங்களை வேலை செய்ய வற்புறுத்துவது என்பது, வேலை செய்ய வைப்பது என்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா உயிரும் சமந்தான். சாதாரண தொழிலாளியோட உயிரை வந்து துச்சமாக நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
நிச்சயமா திரு ரவீந்திரநாத், நீங்கள் குறிப்பிட்டதை போல அயல் நாடுகளில் மற்ற பெருநகரங்கள்ல எல்லாம் எப்படி இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அரசு ஆய்வு செய்து அந்த குப்பை கிடங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்புகளும் சுகாதார சீர்கேடுகளும் ஏற்படாமல் தடுக்கும் வண்ணம் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது உண்மைதான். திவ்யா, அனைவரும் சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, போதுமான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் தற்போதைக்கு நம்மிடம் இல்லை. தற்போது குவிந்திருக்கக்கூடிய 1,00,000 டன் குப்பைகளாக இருக்கட்டும், சென்னையில் வாரம் ஒன்றுக்கு சேகரிக்கப்படக்கூடிய, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கப்படக்கூடிய 10,000 டன் குப்பைகளுக்கும் மேற்பட்ட குப்பைகளாக இருந்தாலும் சரி, இதை சரியாக மேலாண்மை செய்வதற்கான திட்டங்களை உடனடியாக நாம் வகுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது.